அழகான பாடலை பாடினோம். திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை என்று சொல்லி. ஆண்டவர் செய்த நன்மையை திரும்பி பார்த்தால் கண்டிப்பாக இன்றைக்கி செய்தி கொடுக்கவே முடியாது. அவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் நம் எல்லாருக்குமே செய்திருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பதாக அந்த டெலிவரி நேரத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட, ஒன்று அம்மா அல்லது பிள்ளை, ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டாங்க. அந்த நாளில் எங்கள் அப்பா ஒரு ஜெபம் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் உயிரோட ஆண்டவர் கொடுத்தா என்னுடைய பையனை முழுவதுமாக உம்முடைய ஊழியத்திற்கு நான் கொடுப்பேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இரண்டு பேரையும் ஜீவனோடு கொடுத்தார். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களில் கல்லூரி படிக்கிற நேரத்தில் தேவன் என்னை நேரடியாக சந்தித்து ரட்சிப்பை கொடுத்து கல்லூரி முடிவதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கனம் பண்ணி அவருடைய ஊழியத்திற்கு அழைத்தார். சங்கீதம் 139:13 அவர் என்னை என் தாயின் கற்பத்தில் காப்பாற்றினார். He delivered me from my mother's womb. அது மட்டும் அல்ல, கோல்டா என்னுடைய மனைவி ஷம்மு மூத்த மகனுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் 5 மாதங்கள் தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன். பொதுவாக மதர்ஸ்க்கு அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் தெரிந்த உடனே அந்த பேபி வயிற்றுக்குள்ளால் மூவ் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க உணரலாம். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி சிக்கன் குன்னியா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க 2007 ஆண்டில். அப்போ சிக்கன் குன்னியா அந்த டைமில் பயங்கரமாக பரவி வந்தது. கேரளாலெல்லாம் ஆஸ்பத்திரியில் பெட்டே இல்லை, நிறையவங்கெல்லாம் மறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்போ இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. இப்போது அவளுக்கு ப்ரெக்னென்சி பார்த்த டாக்டர் நல்ல மூத்த டாக்டர், ஃபாரின்லலாம் அநேக வருடங்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட கோல்டா கேட்கும்போது இப்படி இருக்குதே அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய 30க்கும் அதிகமான வருடங்கள் சர்வீஸில் சிக்கன் குனியா ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குது, அதனால இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மூவ்மெண்ட் தெரியலை, பேபி உள்ள உயிரோடு இருக்குதா உயிர் இல்லையா ஒன்றுமே மூவ்மெண்ட் தெரியலை. டாக்டரும் இப்படி சொல்லிட்டாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. என்னை சுற்றி, நான் பெங்களூரில் இருந்தேன் அந்த நேரத்தில், என்னை சுற்றி இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், பேபி உயிரோடு இருக்குதான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஒரு பாஸ்டருடைய ஃபோன் நம்பர் எனக்கு கிடச்சிது, ஒருத்தங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன், வேறு எதுவுமே பேக்ரவுண்ட் எதுவுமே சொல்லலை. அப்போ அவங்க ஃபோன் எடுத்த உடனே சொன்னாங்க, என்ன வேணும் அப்படின்னு. பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். யாருக்காக ஜெபம் பண்ணணும்? மனைவிக்கு, அவ்வளோதான் சொன்னது. அப்போ அந்த காலத்தில் அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும், அந்த ஸ்பீக்கர் மோடில் போடலாம் நம்ம. அப்போ டாக்டர் சொன்னாங்க, மனைவி கிட்ட கொடுங்க. மனைவி கிட்ட கொடுத்தாச்சு, ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டாச்சு, நான் பக்கத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க கோல்டா கிட்ட, நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், ப்ரேயர் பண்ணும்போது ஜெப நேரத்தில் உனக்கு ஒன்று நடக்கும், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் முடிச்ச உடனே சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இவ்வளோ டைரெக்டாக சொல்கிறாங்களே, நம்ம ஒன்றுமே சொல்லலை அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு. உடனே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்டாங்க, இல்லை ஸ்பீக்கரில் ஓடிட்டு இருக்குது, ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்டாங்க, உனக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ கோல்டா பாஸ்டர்கிட்ட ஃபோனில் சொல்கிறா, முறையாக பேபி வயிற்றில் அப்படி ஒரு சுற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையிலேருந்து அந்த மூமெண்ட் தெரியுது. அப்புறம் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், இது ஒரு ஆண் குழந்தை, இந்திய தேசத்தில் கடைசி வரைக்கும் தெரியாது ஆணா பெண்ணா அப்படின்ட்டு, இது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் டெலிவரி டேட் வந்தது. டெலிவரி டேட் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஜூன் 30 2007 காலையில் 6 மணிக்கெலாம் கொண்டு போயிட்டாங்க லேபருக்காக. அன்றைக்கி முழுவதுமாக அவங்க ட்ரை பண்ணாங்க.
அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அழுகை சத்தம் தான், அந்த அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்தது அந்த ஏரியாலேயே. ஆனால் ராத்திரி வரைக்கும் போராடினாங்க, ஒன்றுமே நடக்கலை. ராத்திரி 12 மணிக்கு டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. ஒன்று தாய் உயிரோடு இருக்கணும் அல்லது மகன் உயிரோடு இருக்கணும். ஒன்று எங்ககிட்ட சைன்லாம் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி அவசரமாக எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணணும், என்ன வேணாலும் நடக்கலாம், சைன் வச்சு கொடுத்துருங்க, நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. 12 மணிக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ திரும்பவுமா அதே பாஸ்டருக்கு நான் கால் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால ராத்திரி 12 மணிக்கு அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, ஆனால் இப்போ டெலிவரி போயிருக்குது, டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. திரும்பவுமா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, 2 பேருமே உயிரோட வருவாங்க, கவலைப்பட வேண்டாம், ஆண் குழந்தை யோவான் ஸ்நானகனை போல கர்த்தருக்கு முன்பதாக இருப்பான் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த நேரத்தில் சொல்லி ஜெபித்தாங்க. அன்னைக்கு தான் அந்த பேர் நாங்கள் முடிவு பண்ணோம், ஜான், யோவான் ஸ்நானகன் என்ற பெயரை அந்த நேரத்தில் பாஸ்டர் கொடுத்தாங்க. 10 நிமிஷத்தில் திருப்பி 2 பேரும் உயிரோட ஆண்டவர் கொடுத்தார். தாயின் கருவில் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், அவர் நம்முடைய இரட்சகர், he is our savior. உலகத்தில் வரும்போதே அவர் நம்மை காப்பாற்றி தான் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இரட்சகரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்தி கேட்க போகிறோம். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக சபையில் இருக்கக்கூடிய ஒரு எல்டர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், நான் நிறைய பேர் இந்த ரெட்ஷிப்பில் கொஞ்சம் தடுமாறுறது மாதிரி இருக்குது, நிறைய நாள் சபைக்கு வராங்க, ஆனாலும் அந்த அடிப்படையான ரெட்ஷிப்பின் அனுபவம் தெரிய மாட்டேங்குது, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த ரெட்ஷிப்பின் செய்தியை நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ரொம்ப நேரம் பாரத்தோடு பேசினாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் நான். அப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த பேப்டிசம் என்னைக்கு சபையில் கொடுக்குறோமோ அன்னைக்கு நான் இந்த ரட்சிப்பின் செய்தியை கர்த்தருக்கு சித்தமானா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக சொல்லியிருந்தேன். அது இன்றைய நாள். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில எல்டர்ஸ் அதே காரியங்களை சொன்னாங்க. ஒரு நாள் ரட்சிப்பை பற்றி பேசுங்க, அடிப்படை காரியங்கள். அப்போது இந்த ரட்சகரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2-3 வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் ஞானப்பிரகாசம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது, ஐயா ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு கேள்வி என்னை அசைத்ததுன்னு சொன்னாங்க. என்ன கேள்வின்னு கேட்டேன். ஒருத்தங்க கேட்டாங்களாம், இன்னைக்கு நீங்கள் மரித்து போனீங்கன்னா எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க, அந்த கேள்வி என்னை அசைத்தது, இன்னைக்கு நான் மரித்து போனால் நான் எங்கே போவேன், அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு ஆரம்ப காரியமாக இருந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இதுக்கு முந்தின தலைமுறையில் இந்த ஒரு கேள்வியை கேட்டதுனால நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன் என்ற கேள்வி அநேகரை இந்த இரட்சகருக்குள்ளாக நடத்தி இருக்கிறது. அதே கேள்வியை தான் இன்னைக்கு காலையிலையும் நான் உங்களோட கேட்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தால் அதுக்கு அடுத்த நிமிடம் நீங்கள் எங்கே கண்ணை திறப்பீங்க? பரலோகத்திலையா அல்லது வேதம் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் இல்லாத அந்த ஒரு நரகத்திலையா? போன வாரத்தில் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். இவாஞ்சலிஸ்ட் நேத்தன் பாண்டியன் மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க, இந்த வயதான நாட்களில் அவர்கள் கண்டுபிடித்த காரியம் என்ன, இந்த ஜீவனை தாண்டி இன்னொரு ஜீவன் இருக்கிறது. எதுக்கு எனக்கு 68 வயசுக்கு பிறகு ஒரு ஞானஸ்நானம்? ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்களோட பேசினது, இந்த வாழ்க்கை ஒரு முடிவு அல்ல, இனி வரப்போகிறது தான் வாழ்க்கை. 68 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு சுவிசேஷகராக ஆண்டவருடைய பணியை செய்கிறார்கள். அவர்கள் முதல் ஐயா இன்னைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க முதல் தலைமுறை. அவர்களுடைய பெற்றோர் அவங்கள என்ன பண்ணலை, ஆண்டவருக்குள்ளால நடத்தலை, யாருன்னே தெரியாது, இயேசு யாருமே சொல்லி கொடுக்கல இல்லையா? அவங்க
எங்கேயோ இருந்து கேள்விப்பட்டு முதலாவதாக இரட்சகரை அறிந்தார்கள், அதன் பின்பதாக சபைக்குள்ளால வந்தாங்க. அப்படிதானே ஐயா? முதலாவது அவரை அறிஞ்சீங்க, ரெண்டாவது சபைக்குள்ளால வந்தீங்க. இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். முதல் தலைமுறை ரட்சிக்கப்படும் போது நம்ம சபைக்குள்ளால இருக்க மாட்டோம், எங்கேயாவது இருப்போம். ஆண்டவரை அறிஞ்சதுனால தான் சபைக்குள்ளால வந்திருக்கும், அல்லது நமக்கும் சபைக்கு இடமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன் முதல்ல சபைக்குள்ளால வராங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சபைக்கு வெளியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு தான் உள்ள வராங்க, ரைட்? ஆனால் ரெண்டாவது தலைமுறை அவர்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அப்படி பாரம்பரியமாக வரும். அவங்க ரட்சிக்கப்பட்டு வர்றதில்லை, ஏன்னா இங்கேயே பிறக்கிறாங்க, ரைட்? பிறந்து வர்றாங்க. இப்போ முதல்ல சபைக்குள்ளால வராங்க, அதுக்கு பிறகுதான் ரட்சகரை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் துக்கமான காரியம் என்ன அப்படின்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ரட்சகரை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரம்பரிய கிறிஸ்தவங்களா அப்படியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறகுறாங்க, அப்படியே பாரம்பரியமாக போகுது. அப்படியே சபை முழுவதும் பாரம்பரியமாக மாறிடுது. இந்த லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கத்தீட்ரல் எல்லாம் அப்படியே பாரம்பரிய கிறிஸ்தவர்களால் நிரப்பப்பட்டு பெரிய அந்த லண்டன் பெரிய பெரிய எழுப்புதல் வந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் ரட்சிக்கப்படாதவங்க. அப்புறம் அந்த சர்ச்செல்லாம் மூடி சினிமா தியேட்டராக மாற்றி அல்லது ஏதாவது மாற்றி அப்படியே போய் விடுகிறது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இழந்து விடுகிறார்கள். அல்லது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாவது தலைமுறை இருப்பாங்க, இயேசுவை தெரியாது, சபையில் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா புரோக்கர் கிறிஸ்டியன்ஸ். இந்த படத்தை போடுங்க. அவங்க சொன்ன ஞாபகம் வருதா? தரகர் வேலை பார்ப்பாங்க. அது என்ன தரகர் வேலை? பருப்பு அரிசி. பருப்பு கொடுங்க ஆண்டவரே, அரிசி கொடுங்க ஆண்டவரே, பருப்பு கொடுங்க ஆண்டவரே, அரிசி கொடுங்க ஆண்டவரே. தரகர் கிறிஸ்டியன்ஸா அப்படியே ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை என்ன பண்ணிடுவாங்க, இருந்துருவாங்க. சிஸ்டர் எமிலி அந்த காரியங்களை ரொம்ப தெளிவா, எப்படி அவங்க ஒரு ரெண்டாவது தலைமுறையாக இருந்து தரகர் கிறிஸ்டியனாக இருந்து பருப்பு கொடுங்க ஆண்டவரே, சீனி கொடுங்க ஆண்டவரே, அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். எவ்வளோ அற்புதமாக அந்த காரியங்களை நம்மளோட பேசினாங்க. ஆனால் அவங்க சபையில் இருப்பாங்க, தரகர் கிறிஸ்டியன்ஸ் உள்ள இருப்பாங்க, புரோக்கர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாலெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பரீட்சைக்கு முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அது மட்டுமா பண்ணுவாங்க, வீடு கட்டும்போது ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ பாஸ்டர் வந்து ரிப்பன் கட் பண்ணாதான் நாங்கள் திறப்போம், அதெல்லாம் பண்ணுவாங்க. வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க, சர்ச் லாங்குவேஜ், சர்ச்சில் பேசக்கூடிய மொழி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அப்படி தானே, ரொம்ப நல்லா தெரியும். சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கணும் எனக்கு, அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு கிடையாது, சர்ச்சில் தான் நடக்கணும் எனக்கு, அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. வீட்டு பால் காய்ப்பு, வீடு திறக்கிறதுனா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாதான் திறக்கணும், அதுலலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தரகர் கிறிஸ்டியன்ஸ் நல்ல காணிக்கைகளை கூட கொடுப்பாங்க, ஞானஸ்நானம் கூட எடுப்பாங்க. அப்படியா பிரதர்? ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இவங்க ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நீ மட்டும் தான் எடுக்கல, அதையும் எடுப்பாங்க. ஊழியம் கூட பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு கூட போவாங்க, ஊழியம் கூட பண்ணுவாங்க, வேதத்தை கூட படிப்பாங்க, வசனங்களை கூட மனப்பாடம் பண்ணுவாங்க, அற்புதங்களை கூட ஜெபித்து பெற்றுக்கொள்வாங்க. தரகர் கிறிஸ்டியன்ஸ் தானே, அற்புதங்களை கூட என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அத்தனை பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது எத்தனை பேர் கூட நின்னாங்க இயேசு கூட? யாருமே நிலைத்திருக்கல. ஆனால் இயேசு உயிரோடு எழும்பின பிறகு சீஷர்களை அவர் ரெஸ்டோர் பண்ணார். அற்புதம் பெற்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏமாந்து போய்விடக்கூடாது. ஏன் ரட்சிப்பு நமக்கு தேவை? ஏன் இன்றைக்கு இந்த செய்தி தேவை? why do we need salvation அப்படின்னு பார்க்கும்போது, ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த ஒரு நபர் செய்த பாவத்தினால எல்லாரும் பாவிகளாக மாறணும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தினால
ஆதாம் ஏவாள் அவர்களே ஒரு மனிதன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் செய்த பாவத்தினால முழு உலகமும் பாவத்துக்குட்பட்டாய்விட்டது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒருவன் கூட கிடையாது. ரைட், ஒருவன் கூட கிடையாது. தொடர்ந்து படிங்க. உணர்வுள்ளவன் இல்லை. உணர்வுள்ளவர் ஒருவர் கூட கிடையாது. தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுற சபைக்குள்ளால தான் இருப்பாங்க. ஓகே, பரீட்சைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவன் கூட இல்லை. அவ்வளவுதானா சிஸ்டர்? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை. அப்படியே 23 படிங்க. எல்லாரும் பாவம் செய்து. எல்லாரும் அந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சபையில வளர்ந்திருந்தாலும் சரி, சபைக்கு வெளியில வளர்ந்திருந்தாலும் சரி, அந்த பிராக்கெட்டுக்குள்ளால எல்லாரும் இருக்கிறோம். சின்னதுலயே வசனத்தை படிச்சிருந்தாலும் சரி, ஜபித்து தான் எல்லா காரியங்களையும் செய்தாலும் சரி, ஒருவர் கூட ஆண்டவருடைய பார்வையில நீதிமான் அல்ல. அவ்வளவுதானா சிஸ்டர்? ஆமா. தேவ மகிமை அற்றவர்களாக எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாக மாறி விட்டார்கள். எல்லாரும் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாருடைய நம்ம எல்லாருக்கும் நியாயமா கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? மரணம். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு இந்த காரியத்தை செய்யலைன்னா நம்ம சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அவங்களுக்கெல்லாம் செஞ்சிட்டீங்க, எனக்கு மட்டும் நீங்க நியாயம் செய்யலை. ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யணும்னா பாவத்தின் சம்பளம் அதுதான் எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது. நீங்க அவங்களுக்கெல்லாம் நியாயம் நிறைய எவ்வளோ தடவை போராடுவோம் தரகர் கிறிஸ்டியன்ஸ், எவ்வளோ தடவை போராடி இருக்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் நியாயம் செய்றீங்க, எனக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணல, நியாயம் செய்யல. ஆண்டவர் எனக்கு சரியாக நியாயம் செய்வார் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடம் இல்லையா? நித்திய மரணம் தான் நம்முடைய பங்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றான். இதுதான் நம்மளுடைய இடம். நமக்கு நியாயமா வர வேண்டிய இடம் இதுதான். இந்த படத்துல பாக்குறீங்களா, இதுதான் நமக்கு நியாயமா வர வேண்டிய இடம். இது மட்டும்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல எல்லாருமே மரிச்சு போயிடுவோம். ஆவிக்குரிய அர்த்தமுடைய வசனம் அது. ஆவிக்குரிய மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. இந்த அக்னி கடலுக்குள்ளால குதிச்சு யாராவது நம்மளை காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பா காப்பாற்ற முடியாது இல்லையா? அப்போ நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. இன்னைக்கு ரட்சிப்பு அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேர் சரியா புரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சில உதவிகளை பெற்றுக்கொண்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அர்த்தமா? இல்லவே இல்லை இல்லையா? என்னுடைய பிள்ளைங்களாம் நல்லா படிச்சுட்டாங்க, எனக்கு ஒரு குறைவு கிடையாது அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 5 பகுதிகளாக நாம இன்றைக்கு இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன? அதில் உள்ள முதல் ஸ்டெப் 1, முதல் படி என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுவதுதான் ரட்சிப்பினுடைய முதல் படி. தேவனுடைய இருதயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாத தரகர் கிறிஸ்டியன்ஸ் தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்யல. உண்மையாக மறுபடியும் பிறந்த யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் என்னுடைய இடம் படத்துல பார்த்தோமே அக்னி கடல், அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் கூட அவருக்கு முன்னால போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு நியாயம் செய்யல. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ட்ரெயின் வந்து போய் இருந்தது.
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அப்பாவுக்கு பையனை காணோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த அப்பா அந்த மகனை இழந்துடுறாரு. இந்த பையன் காணாம போயிடுறான். அவர் சுத்தி தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. எல்லா ட்ரெயினும் போயிட்டு இருக்குது. எல்லா ட்ரெயின் போய் முடிஞ்ச பிறகும் தன்னுடைய மகனை அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. காணாம போயிட்டான். இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த தகப்பனுடைய இருதயம் தூங்குவாரா? இந்த தகப்பன் தூங்குவாரா? தூங்க மாட்டாரு இல்லையா? எல்லாரும் சந்தோஷப்படுறது மாதிரி இருந்தாலும் நாட்கள் போகலாம், மாதங்கள் போகலாம், வருடங்கள் போகலாம். ஆனால் இந்த தகப்பனால சமாதானமாக வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. யார் எந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஐயோ என் பையன் இப்படி இருப்பான், அல்லது 20 வருஷம் கழிஞ்சா கூட இந்த நேரத்தில் என் பையன் இருந்திருந்தானா அவன் இந்த வளர்த்தி வந்திருப்பான். 30 வருஷம் தாண்டினோட தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்போ என் பையன் இருந்திருந்தானா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பையனை தேடுவதை இந்த தகப்பன் ஒரு நாள் என்ன பண்றதில்ல, விடுறதே கிடையாது. தகப்பனுடைய இருதயம் கடைசி நாள் வரைக்கும் பிள்ளை கிடைக்கலனாலும் பிள்ளையை தேடிக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கும். தகப்பனுடைய இருதயம் தேடக்கூடிய ஒரு இருதயம். ஆதாமும் ஏவாளும் முதல் மனிதர்கள் பாவம் செய்த உடனே அவங்க தான் முதல்ல போய் ஒளிந்து கொண்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:8 பின்பகுதி சொல்லுகிறது, அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் தகப்பன் தேடி வர்றார். ஆதாமே உன்னை காணுமே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்க்கக்கூடிய இடத்துல உன்னைய நான் பார்க்க முடியலையே, நீ எங்கே போயிட்ட அப்படின்னு ஆண்டவர் தான் தேடி வருகிறாரு. ஆதாமை ஏவாளை தேடி வருகிறார். தகப்பனுடைய இருதயம் தேடக்கூடிய இருதயம். எத்தனை ஆண்டுகள் தாண்டினாலும் சரி தகப்பனுடைய இருதயம் தேடிக்கொண்டே தான் இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தேடக்கூடிய அந்த இருதயம் இயேசுவாக உருவெடுத்து இந்த பூமியில வந்து அதை தான் அவர் செய்தார். இந்த பூமியில இயேசு வரும்போது தகப்பனுடைய இருதயம் தன்னுடைய காணாமல் போன பிள்ளைகளை தேடிதான் அவர் இயேசுவை அனுப்பினார். லூக்கா 19:20 நாம் வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்களேன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடவுமே. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த இயேசு பரம தகப்பன் யார் என்று உண்மையாகவே ரட்சிக்கப்படாமல் ஒரு தரகர் கிறிஸ்டியனை போல பருப்பு கிடைக்கும் அல்லது அரிசி கிடைக்கும் அந்த நிலையில இருப்பீங்கன்னா அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 40 வருஷமா கூட நீங்க இங்க வந்து போயிட்டு இருக்கலாம். தேடிக்கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில் வந்திருக்கிறார். ரட்சிப்பினுடைய முதல் படி என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ஹார்ட் ஆஃப் காட். அவர் என்னை தேடுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது படி ரட்சிப்புல என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவர் நம்மை தேட வேண்டியதாயிடுச்சு? போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. ரைட். ஒளியறதுக்கு காரணம் என்ன? அவங்க செய்த பாவம். ஆண்டவர் சொன்னார் இந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டுட்டாங்க. ஸ்டெப் 2, இரண்டாம் படி என்ன அப்படின்னா, ரிகக்னைசிங் சின் இன் மை ஹார்ட். என்னுடைய இருதயத்திற்குள்ளால பாவம் இருக்கிறது என்று நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்ளுவது. இப்போ இதில் ஒரு பெரிய டம்ளர் இருக்குது, உள்ள தண்ணி இருக்குது. இந்த டம்ளரை தூக்கி நான் என்னுடைய வயிற்றுக்குள்ளால வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின், என்னுடைய சட்டைக்குள்ளால இந்த பண்ணிட்டேன். நான் இந்த டம்ளரை வச்சுட்டு பட்டன்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த டம்ளர் இருக்கிறத என்னால் உணர முடியுமா? முடியாதா? எப்பவுமே அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? இடிச்சிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பாவம் எனக்குள்ளால இருக்கிறது என்று உணர்வடைவது தான் அடுத்தபடி. செகண்ட் ஸ்டெப், எனக்குள்ளால என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது என்கிற உணர்வை அடைவது தான் அடுத்தபடி. இந்த உணர்வு அடையாமல் ரட்சிக்கப்படவே முடியாது.
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துடைய நடு பகுதி, அதை மட்டும் வாசிங்க சிஸ்டர். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பாருங்களேன். ஆண்டவர் எப்பவுமே பாவம் அப்படின்னா வெளியில நம்ம செய்யறது அவர் பார்க்கறது இல்லை அதிகமா. வெளியில நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம். சர்ச் லாங்குவேஜ் நமக்கு தெரியும், பிரைஸ் தி லார்ட் தெரியும், அல்லேலூயா தெரியும் இல்லையா. வெளியில ஆண்டவர் பார்க்கறதுல ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடம் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள். இருதயத்துல நினைக்கக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு முதல்ல. ஏன்னா அங்கதான் பாவம் இருக்குது. அது எப்போதுல இருந்தே பொல்லாங்கா இருக்கிறதாமா, சிறு வயது தொடங்கி. வெளியில எல்லாம் நல்லா இருப்பாங்க, சண்டே கிளாஸ் போவாங்க, விபிஎஸ் போவாங்க, பிரைஸ் வாங்குவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது. சிறு வயது தொடங்கி அது எப்படி இருக்குதாமா, ஆதாமுடைய சுபாவம் உள்ள வந்ததுனால பொல்லாததாக இருக்கிறது. இந்த பொல்லாததாக இருக்கக்கூடிய அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வெளிப்படும், வெளியில உள்ளாலே இருக்காது, வெளிப்படும். எல்லாருக்கும் வேற வேற விதமா வெளிப்படும். காயினுக்கு எப்படி வெளிப்பட்டது? அவன் கோபம் கொண்டான், அவன் கொலை செய்தான். காயினுக்கு அப்படி வெளிப்பட்டது. என்ன ஒரு சிலருக்கு எப்படி வெளிப்படும்? அவங்க ஏதாவது திருடுவாங்க. என்ன ஒரு சிலருக்கு எப்படி வெளிப்படும்? ஏதோ இச்சையில் இருப்பாங்க. என்ன ஒரு சிலருக்கு எப்படி வெளிப்படும்? ரொம்ப பெருமைக்காரர்களாக இருப்பாங்க. நான் தான் சிறந்தவன், அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அவங்கெல்லாம் சர்ச்சைக்கு வர கிடையாது, பெருமை. அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவம் வித்தியாசமான வகையில் வெளிப்படும். ஆனால் ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, நம்மை தேடி வந்த ஆண்டவர் இருக்கிறாரே, அவருடைய வேலை என்ன தெரியுமா? என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவருடைய வேலை என்ன அப்படின்னா, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு வருவார். எதை தூக்கிட்டு வருவார்? ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு வந்து என் இருதயம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு காமிக்கிறதுக்காக என்னை தேடக்கூடிய தேவன் அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அடையாளம் கொள்ளல அப்படின்னா ரட்சிப்புங்கிறத பக்கத்தில் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. வியாதியா இருக்கிறவனுக்கு தான் என்ன தேவை? வைத்தியம் தேவை இல்லையா? அப்ப என்னுடைய இருதயத்திற்குள்ளால பாவம் இருக்கிறது என்பதை எனக்கு சுட்டி காட்டுவதற்காக ஆண்டவர் அடுத்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் சுட்டி காட்டுறார் தெரியுமா? ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்கும்போது முதலாவதாக அவருடைய வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார், அல்லது இந்த மாதிரி பிரசங்கங்கள் மூலமாக சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். பேதுரு பேசிட்டு இருக்கிறாரு, இவங்க எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். எப்படி குத்தப்பட்டார்கள்? எனக்குள்ளால என்ன இருக்குது? பாவம் இருக்குது, நான் என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலமா சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுறார் தெரியுமா? நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாரு? பெரிய அதனால பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு அப்படியே சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு எதை கண்டுனா, நிறைய மீன்களை பிடிச்சாச்சு சீமோன் பேதுரு. இப்போ ஒரே நேரத்துல அத்தனை மீன்களை பிடிச்சாச்சு. அதை பார்த்த உடனே சீமோன் பேதுருக்கு என்ன நடக்குது? இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இவ்வளோ நிறைய மீன் பிடிச்சாச்சு, இதை வச்சு பிசினஸ் பண்ணுனா 10 தலைமுறை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே அது அவருக்கு ஒரு கண்ணாடியாக மாறினது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நீர் என்னை விட்டு போக வேண்டும். நிறைய நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தந்த உடனே நாம என்ன பண்ணிடுறோம்? ஓகே, என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆசீர்வாதம் கிடைக்காதவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிடுறோம். ஆனா இங்க பேதுருவோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையே ஒரு கண்ணாடியாக மாற்றி அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத காமிச்ச உடனே அவன் சொல்லல, இயேசுவே நீங்க என் கூட இருந்துக்கோங்க, நான் பெரிய பணக்காரன் ஆயிருவேன், அப்படி சொல்லல. நீர் பரிசுத்தர், என்னை விட்டு போங்கள். ஆண்டவர் காமிக்கிறாரு, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எனக்கு காமிக்காம நான் அவர்கிட்ட வரவே முடியாது. மூன்றாவதாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நாம நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய கண்ணாடியை பிடிச்சிட்டு நிற்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு புத்தி தெளிந்த அவனுக்கு அப்படின்னா இளைய குமாரனுக்கு, நம்ம இன்னைக்கு பைபிள் போர்ஷன் வாசித்தோமே, இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், அவன் யோசிக்கிறான், இப்போ நான் இப்படி இருக்கிறேன். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, சாப்பாடு இருக்குதே, நானும் பசியினால சாகிறேனே. பாத்தீங்களா, அவன் சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்கறான். சே, இப்படி ஒரு பஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துல பசியினால நான் செத்துட்டு இருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை காமிக்கிறார். சே, நான் இப்படி பாவத்துல இருக்கிறதுனால என் சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு, ஆனா என்னுடைய தகப்பன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ளால போகும்போது அந்த சூழ்நிலையையே ஆண்டவர் ஒரு கண்ணாடியாக மாற்றி தகப்பன் வீட்டிற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அப்போ நம்ம கடந்து போகக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் கூட that is an invitation to get into your father's house. தகப்பனுடைய வீட்டிற்கு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்விடேஷன், அழைப்புதல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஆண்டவர் எப்படி காமிக்கிறார் தெரியுமா பாவத்தை? இதெல்லாம் இல்லைன்னா கூட மனசாட்சி அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்குது. இந்த கை இருக்குது, கால் இருக்குது, அதே மாதிரி நமக்குள்ளால என்ன இருக்குது? ஒரு மனசாட்சி. அந்த மனசாட்சிக்குள்ளால ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சாயலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் எது சரி எது தவறு என்பதை என்னுடைய மனசாட்சியில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளால, அது ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்முடைய கான்ஷியன்ஸ்ல, மனசாட்சியில எது சரி எது தவறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்றாங்கல்ல, தரகர் கிறிஸ்டியன்ஸ். வெளியில இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ்லாம் தெரியாது. ஸ்மோக் பண்ற தரகர் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, பைபிள் எழுதியிருக்கா காமி, பைபிள் எழுதியிருக்கிறா காமி, எங்க போட்டிருக்குது ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, எங்க போட்டிருக்குது சிகரெட் பிடிக்க காமி, என்ன காமி, எங்க போட்டிருக்குது? பாஸ்டர்கிட்ட போய் கேட்பாங்க. பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, மனசாட்சி சொல்லும். பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, மனசாட்சி சொல்லுகிறது. அதே வசனத்தில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, மனசாட்சியே நமக்கு சொல்றதுனால there is no excuse. எக்ஸ்கியூஸ்னா என்ன? சாக்கு போக்கு சொல்றதுக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மட்டும்தான் ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருப்பார் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் மனசாட்சியில பேசி ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இயேசுவை போல மாறுறது வரைக்குமே பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை அவர் சுட்டி காட்டி கொண்டுதான் இருப்பார், இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பின்பும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா மாறிடுவோம். ஆனாலும் இயேசுவை போல மாறுகிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டுதான் இருப்பார். ரட்சிக்கப்பட்ட தாவீது பாவம் செய்கிறார், அப்படிதானே? 2 மிகப்பெரிய பாவம், விபச்சாரம், கொலை. சுமார் 2 வருடங்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவருக்கு தெரியல இது பாவம். அந்த உணர்வே இப்போ போயிடுச்சு. ஆண்டவரோடு நடந்த நபர் அவரு. இப்போ அவருக்கு அந்த மனசாட்சி எல்லாமே அப்படி ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு குட்டி கதையை சொல்லி அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டேதான் இருந்தார். நாத்தான் சொல்லல அப்படின்னா தாவீதுக்கு தெரிஞ்சிருக்காது, ஓ இப்போ நான் மனம் திரும்பணும், ஆண்டவரத்தில் வரணும், தெரிஞ்சிருக்காது. அவருடைய ஆட்சி, அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்காது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டும் போது அவர் மனம் திரும்பினதுனால இன்னைக்கு தாவீதுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. அது பழைய ஏற்பாடு நம்ம நினைக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட நம்ம கடைசி பக்கங்களை வெளிப்படுத்துதல், கடைசி பக்கங்களில் பார்க்கும்போது இயேசு அவரை அறிமுகம் செய்யும் போது சொல்லுகிறார், தாவீதின் வேராக இருக்கிறேன். தாவீதுடைய அந்த ஒரு மனம் திரும்புதல் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லலைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் அதுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பலனாலும் அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்காது. இன்றைக்கு
தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். இப்ப ரட்சிப்புல இரண்டாம் படி என்ன அப்படின்னா, எனக்குள்ளாக பாவம் இருக்கிறது, என்னுடைய நினைவுகள் சிறு வயது துவங்கி அது தீமையாக இருக்கிறது, அது இன்றைக்கு இப்படியெல்லாம் வெளிப்படுது என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுதல். அதுதான் இரண்டாவது படி. மூன்றாவது படி என்ன அப்படின்னா, ரட்சிப்புல ரொம்ப முக்கியமான பகுதி. ரெண்டாம் பகுதியில் ஆண்டவர் சுட்டி காட்டும் போது நமக்கே நம்மளே பிடிக்காது. நமக்கே நம்மளைய நான் இப்படி ஒரு பாவத்திலையா இருக்கிறேன். ஆண்டவர் சுட்டி காட்டும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது மாதிரி இருக்குமா? அப்படி இருக்காது இல்லையா? தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்கிட்ட பாவம் இருக்குது அப்படின்ட்டு. தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சுட்டி காட்டும் போது நமக்கு அது எப்படி இருக்காது? ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஆனால் ரட்சிப்பினுடைய மூன்றாம் படி என்ன தெரியுமா? இவ்வளவு ஒரு குற்றவாளியாக நான் இருக்கிறேன், நான் இருக்கக்கூடிய இந்த நிலையில இயேசு என்னை நேசிக்கிறாரே. அதுதான் மூன்றாம் படி. இப்படி ஒரு பரிதாபமான, ஆண்டவருக்கு முன்னால எந்த ஒரு நல்ல கிரியையுமே இல்லாம சின்ன வயதுல இருந்து என் இருதயத்தின் நினைவுகள் மோசமா இருக்குதே, ஆனா இப்ப இருக்கிற நிலையில ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையான உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அது ரட்சிப்பினுடைய மூன்றாம் பகுதி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, when we were yet sinners, நான் பாவிகளாக இருக்கும் போதே. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அநேகர் என்ன பண்ணிடுறாங்க? இதை மிஸ் பண்ணிடுறாங்க. மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பாவியாக இருக்கும் போதே இயேசு என்னை நேசித்திருக்கிறார், இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவலி நான் ஜீரோவா இருக்கும்போது அவர் என்னை நேசித்து எனக்காக மரித்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருக்கணும் பாப்பா, நல்ல பிள்ளைங்களை இயேசுப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டா தப்பா? கரெக்டு தான், அது கரெக்டு தான். விபிஎஸ் லெவலில் கரெக்டு தான், அப்படி தானே? ஆனால் அது சுவிசேஷம் அல்ல. அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பிள்ளைங்களா நல்லா இருக்கணும், நல்ல பிள்ளைங்களை இயேசுப்பாக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆதியாகமம் 8:21 ஆன்சர் கொடுக்காது. ஆதியாகமம் 8:21 சிறு வயதிலிருந்தே அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் கொடுக்காது அந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வரும்போது அதெல்லாம் மறந்துட்டு பாப்பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வெளியரங்கமாக போகும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, ரொம்ப நல்ல காரியம், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அது சுவிசேஷம் அல்ல. அதுதான் நான் சொல்கிறேன், அது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் எது? நான் பாவியாக இருக்கும்போது, while I am yet a sinner, பாவியாக இருக்கும்போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதுதான் gospel. That is the God of the Bible. அதுதான் வேதம் வெளிப்படுத்தக்கூடிய தேவன். அது that is the God the Bible reveals. வேதம் வெளிப்படுத்தக்கூடிய தேவன் இதுதான். பாவியாக இருக்கும்போது அவர் என்னை நேசித்தார். ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக இலங்கை தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி, இந்த குற்றவாளிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை போகிறதுக்கு முன்னால கடைசி 3 நாட்கள் எப்படி இருக்கும் இல்லையா? நல்லது செஞ்சுட்டு ஒருத்தர் மரிக்கிறார் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தூக்கு தண்டனை, கொலை செய்ததற்காக தூக்கு தண்டனை, தண்டனை கைதியாக இருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் அவருக்கு தூக்கு தண்டனை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் போய் அவர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி இயேசு எப்படி உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மனுஷன் தூக்கு போறதுக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால 2-3 நாளைக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு இயேசுவுடைய அன்பை பார்த்து அசைந்து போகிறார். உள்ளம் அசைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒருத்தர் நேசிக்க முடியுமா என்று சொல்லி
அடுத்த 3 நாட்களில் அவர் தூக்கு தண்டனைக்கு போகிறார் சந்தோஷத்தோடு. ஏன்னா தூக்கு தண்டனை முடிச்ச உடனே கண்ணை திறக்கிறது எங்க? அவரு பரலோகத்துல. அந்த சந்தோஷத்தோட போகிறார். போறதுக்கு முன்னால இந்த 2-3 நாள் இருந்துச்சே, இந்த 2-3 நாள்ல ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதினார். அதுதான் நம்ம ஒரு சில கவிகளை பாட போறோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த நாம் என்னை தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சுதன் முழு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சுதன் முழு மனதால் நேசிக்கிறார். நாதனை மறந்து நாட்களில் தொலைந்தோ நீசன் ஏசன்னை நேசிக்கிறார் என்னல் நித்தமாச்சரியம். நீதன் ஏசன்னை நேசிக்கிறார் எனல் நித்தம் ஆச்சரியம். ஆசை இயேசுவனை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைத்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. அதை நினைத்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான். இயேசு உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நாள் கூட இயேசுவை பார்த்து சொல்ல மாட்டாங்க, அவர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சாங்க அவங்களுக்கு செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், என்னையே நேசிக்கிறதுக்கு நான் எந்த தவமே செய்யலையே. அதுதான் உண்மையான அன்பு. ரட்சிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். தரகர் கிறிஸ்டியன்ஸால் அதை உணர முடியாது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதான் சொன்னேன், இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது நூற்றுக்கணக்கான ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் எத்தனை பேர் நிலைத்திருந்தாங்க? இயேசு சிலுவையில் போகும்போது எத்தனை பேர் நின்னாங்க? அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்கன்ட்டு நிச்சயமாக சொல்ல முடியுமா? சீஷர்கள் கூட போயிட்டாங்க. ஆனால் சீஷர்களை ஆண்டவர் திரும்பமாக என்ன பண்ணார்? அவர் மீட்டு கொண்டார். அப்போ ரெட்ஷிப்பின் அந்த பாதை இருக்குது. இப்போ இந்த 1, 2, 3 4 நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ரெட்ஷிப்பின் பாதைக்குள்ளால போகிறவங்க தான் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், இட்டர்னல் லைஃப். மற்றதெல்லாம் ஏட்டு சுரைக்காய் தான் இல்லையா? 4வதாக ரட்சிப்பின் 4ஆம் படி என்ன அப்படின்னா, இன்னொரு சத்தியத்தை புரிந்து கொள்வது. என்ன சத்தியம்? ரட்சிப்பு மிக விலை உயர்ந்தது. Salvation is so costly. ரட்சிப்பு மிக மிக விலை உயர்ந்தது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒரு ஜலதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு
நம்ம என்ன பண்ணுவோம், கடையில் போய் அல்லது டாக்டரை பார்த்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், அல்லது ஒரு ஊசி போட, ஒரு காய்ச்சல் வருது அப்படி தானே. அதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும்? ஒரு ஜலதோஷம் மாத்திரை வாங்கி போடுறதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், கூடி போனால் 100 ரூபாய். ஐயோ எனக்கு ஜலதோஷம், டாக்டர் ஒரு எக்ஸ்ரே எடுங்க, 10,000 ரூபாய் தரேன், அப்படி யாராவது சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜலதோஷத்துக்கு அவ்வளோ ரூபாய் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அப்படி தானே. ஆனால் ஒரு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க 20,000 ரூபாய் ஆகும், 30,000 ரூபாய் ஆகும், ஒரு ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 30,000மா, 1,00,000 ரூபாய் கூட தாரேன், ஒழுங்காக ஸ்கேன் எடுத்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக பார்த்து சொல்லுங்க நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு விலை ரொம்ப கூடுதல். கோவிட் நேரத்தில், கொரோனா நேரத்தில் நிறைய பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க. லட்சமாக செலவழிச்சாங்க, லட்சமாக செலவழிச்சாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, குடும்பத்தினர் கையில் இருந்தது, கழுத்தில் இருந்தது எல்லாவற்றையும் கலத்தி கொண்டு போய், சேர்த்து வச்சிருந்தது எல்லாவற்றையும் கலத்தி கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாங்க. டாக்டர் எல்லாம் எடுத்துக்கோங்க, உயிரை மட்டும் என்ன பண்ணிருங்க, கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா கொரோனா நாட்களில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த உயிர் எவ்வளவு முக்கியமானது. மற்றதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் உயிர் எவ்வளவு முக்கியமானது. அப்போ இந்த கொரோனா வியாதி எவ்வளவு டேஞ்சரஸ், எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைம்ல நமக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சது. அந்த கொரோனா வியாதியிலிருந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப விலை தேவைப்பட்டது. அரசு மருத்துவமனையில் வேற விதமாக பார்த்தாங்க. ஆனால் மற்ற ஆஸ்பத்திரியில் போனால் லட்சக்கணக்கான, எத்தனை பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க இருந்ததெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த நபரையும் காப்பாற்ற முடியல. எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? நான் கொரோனாவை கூட கொஞ்சம் நிறைய தங்கம் வெள்ளியெல்லாம் இருந்தால் இருக்கிறவங்க கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இந்த பாவம் அதை காட்டிலும் ரொம்ப ஆபத்தானது. எவ்வளோ கிலோ தங்கம் வச்சுருந்தாலும் வேஸ்ட். ஒரு தேசத்திற்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்திற்கெல்லாம் அதிகாரியாக நான் இருந்தாலும் வேஸ்ட், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களை நான் எப்படி ரட்சித்தேன் தெரியுமா? அழிந்து போகக்கூடிய ஒன்றுக்கும் உதவாத இந்த வெள்ளினால பொண்ணுனால உங்களை என்ன பண்ண முடியாது, முடியாது. ஏன்னா உங்க விலை வெள்ளி பொண்ணை காட்டிலும் மிக உயர்ந்தது. இந்த வெள்ளி பொண்ணை வச்செல்லாம் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா காப்பாற்றிக்க முடியாது. அழிந்து போகக்கூடிய வஸ்துக்களினால அல்ல, அழியாத குற்றம் செய்யாத, பாவத்தின் சம்பளம் மரணம், குற்றம் செய்யாத ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். விலை மதிப்பு, விலையே கொடுக்க முடியாத ஒரு ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இயேசு சொன்னார், அழிந்து போகக்கூடிய பொன்வெள்ளினால இல்ல, அழியாத என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து நான் உங்களை என்ன பண்ணேன், ரட்சித்தேன் என்று சொல்லி 1 பேதுரு 1:18-19 படிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெள்ளி பொன்னெல்லாம் அவர் எப்படி சொல்றாரு, இந்த இந்த யூஸ்லெஸ் காரியங்களை வச்சு நான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, அவர் நம்மளை எப்படி ரட்சித்தாரு, விலையேறப்பட்ட இரத்தத்தினால. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதனை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னா பாவம் செய்யாத ஒரு நபர் மரிக்க வேண்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. போதும், மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது, இரத்தத்தில் இருக்கிறதுனால பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு பொன்வெளியை கொண்டு போய் டாக்டர்கிட்ட போறது மாதிரி கொடுக்க முடியாது. பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? யோவான் 19:34 நாம் பார்க்கும்போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். இயேசு சிலுவையில மரித்த பிறகு போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் விலாவில் குத்துகிறான். என்ன நடக்கிறது? உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும் உடம்ப குத்தும் போது ரத்தம் தான் வரும். கடைசி சொட்டு ரத்தமும் கீழே வந்த பிறகு நம்ம சரீரத்துல என்ன வருது?
தண்ணீர் வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துல கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஏனென்றால் நம்ம மிக ஆபத்தான நிலையில இருக்கிறோம். அந்த போட்டோ போடுங்க. என்ன நிலைமையில இருக்கிறோம்? மிக மிக ஆபத்தான நிலையில இருக்கிறோம். உண்மையாக ரட்சிக்கப்படாமல் அப்படியே வந்து போய் நம்ம ஒரு உண்மையான ஒரு ரட்சிப்புக்குள்ளால வராதவர்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப கடினமான, கொரோனாவை காட்டிலும் கோடிக்கணக்கு ஒரு பெரிய அவல நிலையில் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை முழுவதுமாக, ஒரு சொட்டு இரத்தம் கூட சரீரத்தில் அல்ல, இரத்தமும் தண்ணீருமாக வருகிறது. இயேசு நமக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். ஏனென்றால் அவர் பாவிகளை நேசிப்பதற்காக இந்த பூமியில மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது. அன்பின் அடையாளத்தின் உச்சக்கட்டத்தை இயேசு இந்த பூமியில நமக்கு காண்பித்தார். அவர் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு பாவத்தின் வல்லமையை சிலுவையில அவர் முறியடித்தார். அவரை அடக்கம் பண்ணாங்க, ஒரு கல்லறைக்குள்ளால வச்சாங்க. 3வது நாள் அந்த மரித்து போன சரீரத்திற்கு போய் கொஞ்சம் மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கலாம், தூபம் நம்ம ஏற்றி வைக்கலாம் என்று ஸ்திரீகள் பெண்கள் போறாங்க. அதை தொடர்ந்து சீஷர்கள் போறாங்க. உள்ள போனா அந்த கல்லறை திறந்திருக்கிறது. உள்ளே அவர் இங்கே இல்லை. சத்தம் வருகிறது தேவதூதன் மூலமாக, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார் என்ற சத்தம் வருகிறது. மனுஷகுமாரன் தேவகுமாரனாக, உண்மையாக இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த இடத்துல அவர் உயிரோடு எழும்பினதன் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். உலகத்தின் இரட்சகர் என்பதையும் இன்றைக்கும் ஒன்றுமில்லாத அந்த எம்டி டூம், வெறுமையான கல்லறை சொல்லுகிறது இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின இயேசு எங்க இருக்கிறாரு? இங்கேதான் இருக்கிறார். உயிரோடு எழும்பின இயேசு அவர் உயிர்த்தெழுந்தவராக தொடர்ந்து பிதா சொன்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்தார்? அவர் எதற்காக வந்தாரோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில வெளிப்பட்டார். அவர் உயிரோடு எழும்பின பிறகும் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்துமா இயேசு இல்லாமல் ரட்சிக்கப்படுவது கூட அவருடைய சித்தம் இல்லாததுனால அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாரோ, யாரெல்லாம் அவர்கிட்ட வர்றாங்களோ அவர்களை சந்திக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உயிரோடு எழும்பின இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது. ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பாவிகளை இன்றைக்கும் ரட்சித்து கொண்டிருக்கிறார். இப்போ 3ஆம் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆனா ஆண்டவர் அதை நமக்கு இலவசமாக தான் கொடுக்கிறார். அப்படிதானே? ஆண்டவர் இலவசமாக தான் கொடுக்கிறாரு. salvation is costly, it is not cheap. salvation is free but it is not cheap. ரட்சிப்பை இலவசமாக தான் தராரு. ஆனா இலவசமாக கொடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம்ல. ஆனா அப்படி கிடையாது. கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து தான் நம்மளை விலைக்கு வாங்கினார். விலையேற பெற்றது ரட்சிப்பு. 4ஆவதாக ஸ்டெப் 4, ரட்சிப்பில் 4ஆம் காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவரால் உங்களையும் ரட்சிக்க முடியும். அன்னைக்கு வாழ்ந்தவங்களை மட்டும் கிடையாது. இன்றைக்கு நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இன்றைக்கு மரித்தால் நான் எங்கே போவேன்? அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னாலே உங்களுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அவரால் நாம் ஒவ்வொருவரையும் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்க முடியும். நம்ம பாவத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவரால் நம்மை ரட்சிக்க முடியும். ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய பாவத்திலிருந்து இயேசுவால் என்னை ரட்சிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அவரால் நம்மை ரட்சிக்க முடியும். சங்கீதம் 40:2 படிக்கலாமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான பாவத்தின் குழியில, இந்த பாவத்தை விட முடியலையே என்று சொல்லக்கூடிய நிலையில கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால பாவத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல, விடணும்னு நினைக்கிறேன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த குழி ரொம்ப பயங்கரமா இருக்குது, மேலே எழும்பி வர பார்க்கிறேன், ஆனா திரும்பவுமா நான் குழிக்குள்ளால தான் விழுறேன். பயங்கரமான குழியில இருந்தாலும் அங்க வரைக்கும் இறங்கி வந்து
ரட்சகர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை உடைத்தாரே, பாவத்தினுடைய கூர், பாவத்தினுடைய வலிமையை அவர் முறியடித்தாரே. எவ்வளவு ஆழமான படுகொலியாக இருக்கலாம், 100 தடவை 1000 தடவை நீங்க முயற்சி எடுத்து மேல வர முடியாமல் இருக்கலாம். அந்த படுகுழிக்குள்ளால வந்து கூட அந்த ரட்சகருடைய வலதுகரம் உம்மை ரட்சிக்கும். எவ்வளவு பெரிய வெளிச்சமே இல்லாத இருளான நிலையில என்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த இருளுக்குள்ளாக இயேசு ஒளியாக வந்தாரே, உங்களுடைய இருளுக்குள்ளாகவும் கூட ஒளியாக வந்து அந்த இருளிலிருந்து வெளியில எடுத்து அவர் கன்மலையின் மேல வைப்பதற்கு இன்றைக்கும் வலிமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எந்த பாவத்திற்கு அடிமையாக இருந்தாலும் சரி, எந்த பாவத்தை விட முடியலையே, ஐயோ இந்த பாவத்தோடு நான் இருந்தேன், நான் பரலோகத்துக்கு நான் போவேனா எந்த சந்தேகத்தோடு இருந்தாலும் கூட இரட்சகருடைய கரம் அது வலிமை மிக்க கரம். The hand of the Savior is so powerful. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். ஒரு மனிதன் இப்படி கேட்டாரு. ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி, இது என்ன தெரியுமா? சீமோன் பேதுரு சொல்றாரு, இயேசுவே நானும் உங்க கூட என்ன நடக்கணும்? நானு கடல்ல நடக்கணும். இயேசு சொல்றாரு, நீயும் என்ன பண்ண? நட. கொஞ்ச தூரம் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பேதுரு அப்படியே கீழே போயிட்டாரு. இப்போ அவருக்கு தெரியுது, இனி நம்ம உயிரோட இருக்க முடியாது, இனி உயிரோடு இருக்க முடியாது. அந்த நிலையை நான் உணர்ந்தாதான் சொல்லுவேன் இயேசுவே என்னை ரட்சியும். அது வரைக்கும் என்னால இருதயத்திலிருந்து சொல்ல முடியாது இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அத பேதுரு சொல்றாரு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அந்த இடத்துல இருந்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். ரட்சகருடைய கரம் அவரையும் தூக்கினது. ரட்சகருடைய கரம், ஆண்டவரே நான் மரித்து போறேன். அடுத்த பிக்சரை போடுங்க அபி. ஐயோ என்னுடைய உடம்பெல்லாம் உள்ள போயிடுச்சு, கை மட்டும் தான் வெளியில இருக்குது. கடலுக்குள்ளால போயிடுச்சு, கை மட்டும் தான் வெளியில இருக்குது. இந்த படத்தை பாருங்க. நான் பொய்யிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உண்மை சொல்லணும்னு நினைச்சாலும் பொய் தான் வருது. உழன்று கொண்டு இருக்கலாம், கரம் மட்டும் தான் வெளியில இருக்குது. இயேசுவே என்னை ரட்சியும். இந்த இடத்துல இருக்கிறது பேதுரு, சீமோன் பேதுரு உள்ள போனது இந்த கடல். இந்த கடல் தண்ணீர் கடல், குளுமையான கடல். ஆனால் ஆத்தும ரட்சிப்பு அடையாதவர்கள் போக போறது அக்கினி கடல். இட்ஸ் a lake of fire. இத்தனை பேரால சொல்ல முடியும் இன்னைக்கு கண்ணை மூடுனா நான் பரலோகத்தில் இருப்பேன் நினைச்சு கை தூக்க வேண்டாம். இருதயத்தில் கேட்கிறேன் நான். இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனோ, ஒரு புரோக்கர் கிறிஸ்டியன் மாதிரி தான் இருக்கிறேனோ, அந்த மாதிரி இருக்கலாம். 2 கூட்டத்தார் இந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்த்தோமே இளைய குமாரன் மாதிரி இருக்கலாம். இளைய குமாரன்னா ஒரு சிலருடைய பாவம் வெளியில தெரியும், அப்படிதானே? வெளியில தெரியும். இப்போ ஒரு சில நேரம் நம்மளுடைய பாவங்கள் வெளியில தெரிகிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்னும் ஒரு சிலர் மூத்த குமாரன் மாதிரி இருப்பாங்க. மூத்த குமாரனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் அப்பா வீட்டில் தான் இருக்கிறார், அதான் பிரச்சனை. இப்போ இளைய குமாரன் வெளியில போனாரு, பன்றி மேய்க்கிறத சாப்பிட்றாரு, ஒரு பாவி, எல்லாம் தெரியுது. அப்புறம் திரும்ப அவருடைய இருதயம் தகப்பனுடைய வீடை தேட ஆரம்பிச்சிருச்சு, ரைட்? ஆனா பிரச்சனை மூத்த குமாரனுக்கு என்னன்னா அவரு எங்க தான் இருக்கிறாரு? இப்போ தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறது தான் அவருக்கு பிரச்சனையே. தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறாரு, ஆனா அவருடைய இருதயம் தகப்பனுடைய இருதயத்தோடு கூட இல்லை, எங்கேயோ இருக்குது. இப்போ இளைய குமாரன் மாதிரி கூட இருக்கலாம், மூத்த குமாரன் மாதிரி கூட இருக்கலாம். லூக்கா 15:28 மூத்த குமாரனுடைய ஸ்ட்ரகிள் ரொம்ப பயங்கரம். அவர் எப்படிலாம் கஷ்டப்படுறாருன்னு பாருங்களேன். லூக்கா 15:28. அப்பொழுது இப்ப இளைய குமாரன் திரும்பி வர்றாரு. அந்த நேரத்தில் அவருக்குள்ளால நடக்கக்கூடிய காரியங்களை பாருங்களேன். அவன் கோபம் அடைந்து, பாருங்க அவன் சிகரெட் குடிக்கல, ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுக்கல, வேசிகள் இடத்துல போகல. ஆனா உள்ள என்ன நடக்குது? இப்போ கோபம் அடைந்து. ஆண்டவருடைய பார்வையில் ரெண்டும் ஒண்ணுதான். ஆண்டவருடைய பார்வையில் ரெண்டும், இளைய குமாரன் பண்ணதும் ஒண்ணுதான், மூத்த குமாரன். அப்புறம் அவனுக்குள்ள கோபம். ஏன்னா ஏத்துக்க முடியல,
தம்பி திரும்பி வர்றான், அப்பா சந்தோஷப்படுறாரு. தகப்பனுடைய இருதயத்துக்குள்ளால இவருடைய இருதயம் இல்லாததுனால தகப்பனோட என்ன பண்ண முடியல, கொண்டாட முடியல, கோபப்படுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது? 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலம், தகப்பனை பார்த்து சொல்றாரு, இத்தனை வருஷமா நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் உமக்கு ஊழியம் செய்து. நான் சொன்னேன் பிகினிங்ல, தரகர் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் கூட பண்ணுவாங்க. தொடர்ந்து படி. இத்தனை வருஷமா ஊழியம் பண்றவங்களுக்கு ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும், ஒரு கூட கற்பனையை மீறல, என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க எனக்கு கொடுக்கலையே. அப்ப மூத்த குமாரனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அப்பா வீட்டில் தான் இருப்பாரு, சந்தோஷம் இருக்காது. இளைய குமாரனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு வரும்போதே பயங்கர கொண்டாட்டம், பயங்கர பாட்டு. ஒரு பாவி ரட்சிக்கப்படுறது மூலமாக பரலோகத்தில் பயங்கர சந்தோஷம், தேவ தூதர்கள் கொண்டாடுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த சந்தோஷம் இவனுடைய இருதயத்தை நிரப்புது. வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. உள்ள ஒருத்தர் இருக்காரு, சின்னதுல இருந்தே அப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு. உள்ள என்ன கிடையாது? மூத்த குமாரனுடைய அடையாளங்கள். ஒன்று எரிச்சல், மற்றவங்க வாழ்ந்திருக்கும் போது எரிச்சல், சந்தோஷம் இருக்காது. ஏதோ சமுதாயமாக கடமையாக ஒரு சில காரியங்களை சரியா செஞ்சுட்டு வருவாங்க, ஆனா உள்ளால உண்மையான பொங்கி வழியக்கூடிய சந்தோஷம் இருக்காது. மூன்றாவதாக மூத்த குமாரனுடைய அடையாளம். 30ஆம் வசனம் படிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே. நீங்க கொண்டாடுறீங்களே, பாருங்களேன், மூத்த குமாரனுடைய அடையாளம். அவனுடைய பாவம் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கம்பாரிசன். அவர் இவ்வளவுதான் ஜெபம் பண்றாரு, இவங்க இவ்வளவுதான் ஜெபம் பண்றாங்க, அவங்க பொட்டு வச்சிட்டு இருக்காங்க, இவங்க பூ வச்சிட்டு இருக்காங்க, வேற என்னதெல்லாம், அதுதான் வெளியில கம்பேரிசன். வேசிகள் இடத்துல, இவனுக்கு யாரு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்களா, அவர் வேசிகள் இடத்துல போய் ரூபாவெல்லாம் செலவழிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் ஆட் பண்ணிக்கிறார். வேசிகள் இடத்துல போய் உம்முடைய சம்பத்தை எல்லாம் அழித்திட்டு வந்துட்டு இருக்கிற இவன் கம்பேர் பண்றது. நான் இவ்வளவு ஊழியம் பண்றேன் உங்களுக்கு, இவர் வேசிகள் இடத்துல போயிட்டு வராரு, ரைட்? நீங்க அவரை ஏத்துக்கிட்டே. அப்போ மூத்த குமாரனுடைய ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? அவங்களால கம்பேர் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் ரட்சிப்புகளால வரல. அப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு, அவரு அப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு. நான் இருதயம் போராடுது, கோபம், மூர்க்கம், சந்தோஷம் இல்லை, கம்பேரிசன், ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆனது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது, ஒப்பிடுவது. இளைய குமாரனுடைய பிரச்சனையை காட்டிலும் மூத்த குமாரனுடைய பிரச்சனை ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ சந்தோஷம் இல்லை, ஆனால் சர்ச்சைக்கு வரணும். வரலன்னா அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க. நிறைய பேருக்கு மனப்பாட வசனம் படித்து சொல்லணும்னா வீட்டில் நைட்டு சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் மூத்த குமாரனுடைய சூழ்நிலை. உண்மையாக ரட்சிப்பு அனுபவம் இல்லை, சந்தோஷமும் இல்லை. கரெக்டாக மனப்பாட வசனம் சொல்லணும்னா அம்மா சாப்பாடும் தர மாட்டாங்க. ஐயோ, இளைய குமாரனுடைய ஸ்ட்ரகிள் கஷ்டத்தை காட்டிலும் மூத்த குமாரனுடைய ஸ்ட்ரகிள் ரொம்ப கூடுதல். ஆனால் ரட்சகர் அதையும் பார்க்கிறார். அந்த மூத்த குமாரனுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில வந்தார். இளைய குமாரன் மாதிரி வெளியில பாவம் செய்து ஓடுகிறவர்களை மட்டும் தேடி இயேசு வரவில்லை. மூத்த குமாரர்களாக, இரண்டாம் தலைமுறையாக, மூன்றாம் தலைமுறையாக சபைக்குள்ளாலேயே வளர்ந்து கொண்டு அந்த ஒரு கோபத்தோடு, மூர்க்கத்தோடு, சந்தோஷம் இல்லாமல் அல்லது கம்பேர் பண்ணி மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்தே வாழ்க்கையை கழித்து தகப்பனுடைய இதயத்திற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களையும் ரட்சிப்பதற்காக இயேசு ரட்சகராக இந்த பூமியில வந்தார். இயேசு இரண்டு கூட்டத்தையும் இன்றைக்கு அழைக்கிறார். Jesus calls both the groups. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இளையகுமாரன் செஞ்சதுதான். இளையகுமாரன் என்ன பண்ணார் தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இளையகுமாரன் எழுந்து புறப்பட்டு, இந்த நேரத்தில் எல்லாரும் நல்லா கவனிக்கணும், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வர்றாரு. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன், பாருங்க, நான் சொன்னேன், அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார், அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார்.
ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போன அந்த மகனை தகப்பன் தேடுகிறது போல கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஓயாமல் தேடக்கூடிய அன்பு தகப்பனுடைய அன்பு. அவர் என்னைக்குமே அந்த ஜன்னல் ஓரத்துல நின்று பார்த்துட்டே இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். தூரத்துல வரும்போதே கண்டு தகப்பனுடைய இருதயம் நம்மை தேடக்கூடிய அன்பான இருதயம். அவனை கண்டு மனது உருகி அவர் கண்ட உடனே முதல் ரெஸ்பான்ஸ் என்ன? இவன் வந்துட்டானா, என்னுடைய ஆஸ்தியில பாதி அழிச்சிட்டு போயிட்டான், என்ன இருக்கிறதையும் கேட்டுருவானோ அப்படின்லாம் நினைக்கல. மனது உருகி, அதான் தகப்பனுடைய இருதயம். மனது உருகி ஓடி பாருங்களேன், ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்க பாருங்களேன், கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இளையகுமாரனுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹக் ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு கிடைக்கிறது முதல்ல என்ன தெரியுமா? He hugs us. அவர் நம்மை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார், முத்தம் செய்கிறார். இது கூட நமக்கு புரிஞ்சிடும். ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் நம்மை முதலாவதாக கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கும்போது நம்ம அழுக்காதான் இருந்திருப்போம். இளையகுமாரன் பன்றி கூட தான் இருந்துட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் முத்தம் நான் அழுக்கான நிலையில இருக்கும் போதுதான், அழுக்கான நிலையில் இருக்கும் போதுதான் எனக்கு முதல் முத்தம், முதல் கட்டி பிடிக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கிறது. மனப்பாட வசனம் சொல்லும் போதெல்லாம் இல்ல, அதுக்குள்ள அதெல்லாம் தப்பு நான் சொல்லல, எனது ரட்சிப்பின் சுவிசேஷம். பட் தட் இஸ் நாட் த காஸ்பல். அது சுவிசேஷம் இல்லை, அதெல்லாம் நம்ம செய்யணும். 2ஆம் தலைமுறை அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அழுக்கா இருக்கும்போது உடம்பெல்லாம் ஸ்மெல் அடிக்குது, பக்கத்துல வர்றவங்க எல்லாம் தூரத்துல ஓடிடுறாங்க. அந்த நிலையில தகப்பனுடைய அரவணைப்பையும் தகப்பனுடைய முத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் என்னால் எப்படி வர முடியும்? கண்டிப்பா வர முடியாது. மூத்த குமாரன் மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கணும். நான் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். தகப்பனுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட், அதை தொடர்ந்து படிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்றான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக எல்லாம் பண்ணேன், எல்லாம் சொல்றான். உடனே என்ன நடக்குது? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தகப்பன் குமாரனை பார்த்து கேட்கல, ஓ அப்படியாடா, இவ்வளவு நாள் நீ இவ்வளோ வாழ்க்கையில இருந்து அவனை பார்த்து கூட கேட்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்லி கூட முடிக்கல. தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு, என்னோட இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, பட் ஹி இன்டரப்டட். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே தகப்பன் என்ன சொல்றாரு? போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரனை கூப்பிட்டு, டேய் இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை போடு, நல்ல மோதிரத்தை போடு, நல்ல காலணிகளை போடு. பாருங்களேன், தகப்பனுடைய இருதயம் அது அன்பான இருதயம். நாம அதை மனப்பாட வசனம் படிச்சு இந்த ஹக்க வாங்கணும்னு நினைச்சா அது முடியாது. சபையில கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போயிட்டு டைமுக்கு கரெக்டா வராதவங்களை குற்றம் சொல்லிட்டு இருந்தா இந்த முத்தம் கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? ஐயோ நான் பாவி, என்னை ஒருவர் இப்படி நேசிக்க முடியுமா, அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு இந்த பாவம் எல்லாம் வேண்டாம், அவர் வேணும் என்று அவர்கிட்ட வரும்போது அந்த முத்தத்தை வைத்து அவர் நம்மை வரவேற்கிறார். அதற்காக நல்ல காரியம்லாம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த ஒரு முத்தத்தை, இந்த ஒரு கட்டிப்பிடிப்பை அனுபவிக்காமல், இந்த அன்பை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் எல்லாம் எப்படி இருக்குதாமா? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அழுக்கான கந்தையை போல இருக்கிறதுனால அது நம்மை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு போகாது, நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போகாது. அழுக்கான நிலையில, பாவியாக இருக்கக்கூடிய நிலையில அவர் என்னை கட்டி பிடிப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க வேண்டும். பாவியாக இருக்கக்கூடிய நிலையில அவர் என்னை கட்டி முத்தம் செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்கும் போதுதான், அதுக்கு பிறகுதான் குளிச்சு ரெடி ஆகிறது, பேப்டிசம் அது எல்லாம் அதுக்கு பிறகுதான். ரைட்? என்ன செய்யலாம்? இப்போ நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, இந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளால நான் வரல. ஏதோ 20-30 வருஷமா அப்படியே ஒரு தரகர் கிறிஸ்டியனா ஏதோ இயேசுட்ட வந்தா தர்றான்னு சொல்றாங்களே, அல்லது ஒரு சிலர் பாட்டு நல்லா இருக்கும்னு வருவாங்க, ஒரு சிலர் பிஸ்கட் போடுறாங்கன்னு வருவாங்க, ஒரு சிலர் மத்தியானம் சாப்பாடு போடுறாங்கன்னு வருவாங்க, ஒரு சிலர் இங்க போன 4 பேர் அன்பா பேசுறாங்கன்னு வருவாங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா உண்மையாக மனம் திரும்பி, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி, இயேசுதான் பாவியா இருக்கும் போது என்னை நேசித்தாரே என்ற உணர்வோடு அவருடைய கரங்களுக்குள்ளாக இளைய குமாரன் வந்தது போல
நம்ம ஓடி வரணும். இளையகுமாரன் வந்தது போல வந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இனி மகன் என்று சொல்லுவதற்கு நான் என்ன கிடையாது, பாத்திரன் கிடையாது. வேலைக்காரர்கள் ஒருவராக எடுத்துக்கொள்ளீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதை முடிக்கிறதுக்கு அவர் விடமாட்டார். அதற்குள்ளால அவருடைய அன்பினால் உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து உங்களை ஏற்றுக்கொள்வார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லை அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா, இப்போ இளையகுமாரன் திரும்பி வந்தது போல சபையிலே ஒரு மூத்த குமாரனாக வளர்ந்திருக்கலாம். திரும்பி வந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் நீங்க மரித்தீங்களே, உங்க கடைசி சொட்டு ரத்தத்தை கூட கொடுத்தீங்களே, உங்ககிட்ட நான் வந்துடுறேன். என்னுடைய பாவத்துக்காக நீங்க சிலுவையில் மரித்ததற்காக உமக்கு நன்றி. உங்களை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். என்னை ரட்சியுங்க, என்னை விசுவாசியுங்க, உங்க பிள்ளையாக என்னை மாற்றுங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கக்கூடிய எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக அவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்னை உங்க பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரே. பாவத்தை விட்டு நான் வருகிறேன், எனக்காக சிலுவையில் மரித்ததற்காக நன்றி. உங்ககிட்ட நான் வந்துட்டேன், இனி பண்ணி சாப்பிடக்கூடிய சாப்பாடு எனக்கு வேண்டாம், உங்க சமூகத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, இளையகுமாரன் குரூப்ல இருந்தாலும் சரி, மூத்த குமாரன் குரூப்ல இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு சந்தோஷம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தாலும் சரி, உங்களை இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உண்ணாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உள்நாண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, கோர குருசில் சுமந்து தித்தா காயங்களால் நீ குணமடைய.
ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால், இந்த நாளில் ஒரு கேள்வி, இன்றைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய்? பரலோகமா, நித்திய நரகமா என்பதற்கு உங்களுடைய விடை என்ன? பரலோகமா என்பது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு யாராவது நினைப்பீங்கன்னா, இந்த நேரத்தில் விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் விசுவாசத்தை நீங்க ஒரு ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் உன் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வருவேன். இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீங்க சிலுவையில மரித்தீங்களே, உமக்கு நன்றி. நான் பாவத்தை விட்டு உங்ககிட்ட திரும்பி வருகிறேன். என்னை மன்னியும், உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும், உடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மாற்றும், என்னை இரட்சியும். இப்படி நீங்க ஒரு சின்ன ஜெபத்தை விசுவாசத்தோடு உங்கள் வாயிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்வீர்கள் என்றால், இயேசு அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறது படி உங்க வாழ்க்கைக்குள்ளால வருவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் பழைய காலத்தில் நடந்த பாவங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், நீ வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பாவங்களையும் கூட அவர் சிலுவையில மரித்து இருக்கிறார். அது அவ்வளவையும் மாற்றி அவருடைய சொந்த பிள்ளைகளாக உங்களை மாற்றுவார். இந்த நான் ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறவங்க மட்டும், நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வரியாக சொல்லும் போது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க இருதயத்துல உண்மையாக நீங்க சொல்லலாம். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் நிலையை தான் அவர் பார்க்கிறார். இருதயத்திலிருந்து உண்மையாக நீங்க சொல்லுவீங்கன்னா இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். அப்படிப்பட்டவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய ஜெபத்தை நீங்க உங்க இருதயத்துல சொல்லலாம். அன்பான இயேசுவே, நீர் எனக்கு தேவை. நான் ஒரு பாவியான மனுஷன், உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறேன். என்னுடைய பாவத்திற்காக நீங்க சிலுவையில மரித்ததற்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கைக்குள் வாரும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தபடியால் உமக்கு நன்றி. ஆமென். கண்டிப்பாக ஒரு சிலர் இந்த ஜெபத்தை செய்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பரலோகம் உங்களுக்காக சந்தோஷப்படுகிறது. ஒரு பாவி மனம் திரும்புறது மூலமாக பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம். இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளால இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்வார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இரட்சகராக இயேசுவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருந்து இயேசுவுக்காக மாத்திரம் நாங்கள் இந்த பூமியில ஜீவிக்க ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க ராஜா. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஞானஸ்நான ஆராதனையை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஞானஸ்நான ஆராதனையில ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தையும்
உம்முடைய மகிமையையும் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகம் களி கூறுகிறபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.